வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம பாசிவ் இன்ஃபினிட்டிவ்ஸ் பத்தி பார்க்க போறோம். இன்ஃபினிட்டிவ்ஸ் வச்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா பாசிவ் ஃபார்ம் ஆஃப் இன்ஃபினிட்டிவ்ஸ் இதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுலயும் குறிப்பா இந்த ஸ்ட்ரக்சர் 2b + v3 ரொம்ப காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ரக்சர். அதே சமயம் நிறைய பேர் இதை ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி யூஸ் பண்றது அப்படின்ட்டு. இது தவிர இன்னொரு ஸ்ட்ரக்சரும் இருக்கு, to have been + v3. சோ இது என்னன்னா பாசிவ் பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் இல்லைன்னா பெர்ஃபெக்ட் பாசிவ் இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போற ஸ்ட்ரக்சர் 2b + v3. இதை ரொம்ப காமனா நம்ம அஃபிஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த விஷயம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு. இதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ற இன்னொரு ஸ்ட்ரக்சரையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம், be2 + infinitive. இதை பத்தி நம்ம ஒரு வீடியோ தனியாவே போட்டிருக்கோம், பட் இந்த வீடியோல தேவைப்படுறதுனால இதை ஷார்ட்டா ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். சோ இந்த இடத்துல பி அப்படின்னு சொல்றது பி வெர்ப், am, is, was, are, were, இந்த மாதிரியான பி வெர்ப்ஸ். இன்ஃபினிட்டிவ்னு சொல்றது நம்ம எந்த விஷயத்த செய்யணுமோ அதோடைய அந்த வேர்புடைய பேசிக் ஃபார்ம், அதுதான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம். பொதுவாக இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்தவங்க கிட்ட நீங்க என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுவோம். பொதுவா எப்ப பார்த்தாலும் இதை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டோன்ல சொல்லாம, நீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க அந்த மாதிரி ஒரு சாஃப்டான டோன்ல சொல்றதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். நாளைக்கு போய் நீங்க அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம், யூ ஆர் டு மீட் ஹிம். நீ கண்டிப்பா பார்த்தே ஆகணும் நாளைக்கு போய் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வயர்மெண்ட், ஒரு கமாண்ட், ஒரு சாஃப்டா இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு நம்ம have to யூஸ் பண்ணுவோம். You have to meet him. You have to meet him. So you are to meet him or you have to meet him. இது நம்ம அந்த கான்டெக்ட்ல எந்த இடத்துல யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி இதை நம்ம மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். are to இல்ல have to நம்ம யூஸ் பண்ணலாம். சோ இந்த ரெண்டு சென்டென்சஸ்மே ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு, பட் நம்ம 2b + v3ங்கிற ஸ்ட்ரக்சரை பாசிவ் வாய்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். சோ எப்படி யூஸ் பண்றதுன்றத நம்ம பார்க்கலாம். பொதுவா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நாம ஆக்டிவ் வாய்ஸ்ல தான் இந்த விஷயத்த சொல்லணும். தேவைப்பட்டால் ஒழிய நம்ம பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்றது இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நாளைக்கு மருத்துவ முகாம் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு மருத்துவ முகாமை நடத்தணும் அப்படின்ட்டு. ஒரு விஷயத்த யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த சென்டென்ஸை சொல்றப்ப நம்ம ஆக்டிவ் வாய்ஸை யூஸ் பண்ணுவோம். செய்யறவங்க முக்கியம் இல்ல, என்ன விஷயம் நடக்குதோ என்ன விஷயத்த செய்யணுமோ அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறப்போ அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை சப்ஜெக்டா வச்சு சொல்றப்போ நம்ம பாசிவ் வாய்ஸ்ல சொல்லுவோம். சோ யார் மருத்துவ முகாமை கண்டக்ட் பண்றாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, நாளைக்கு மருத்துவ முகாம் நடக்கணும் இப்படிதான் நம்ம சொல்ல போறோம். சோ மருத்துவ முகாம், த மெடிக்கல் கேம்ப், இது சப்ஜெக்டா வச்சு சொல்றப்பதான் அதை பாசிவ் வாய்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, ஒருத்தவங்க கிட்ட நீங்க மருத்துவ முகாமை நடத்துங்க அப்படின்னு சொல்றதா இருந்தா, நான் இப்ப சொன்னோம் இல்லையா, அடுத்தவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறப்போ சாஃப்டா சொல்றதுக்கு be2 இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ண போறோம்ட்டு. என்ன செய்யணுமோ அதோடைய பேசிக் வேர்ப், நடத்துதல் அப்படின்னா கண்டக்ட். So you are to conduct the medical camp tomorrow. இது ஆக்டிவ் வாய்ஸ்ல ஒரு பர்டிகுலர் பர்சனை பார்த்து இதை நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு. பட் அந்த மாதிரி இல்லாம நாளைக்கு மருத்துவ முகாம் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்ல போறோம். சோ அப்ப பாசிவ் வாய்ஸ்ல சொல்ல போறோம். சோ பாசிவ் இன்ஃபினிட்டிவ் பாருங்க, to be conducted. இந்த இடத்துல to conductன்னு இருக்கு இல்லையா, பாசிவ் வாய்ஸ்ல தான் அதை நாம to be conducted, 2b + v3 வேர்போடைய தேர்ட் ஃபார்ம், கண்டக்டோடைய தேர்ட் ஃபார்ம் conducted. சோ இந்த மெடிக்கல் கேம்பை சப்ஜெக்டா வச்சு சொல்ல போறோம். இந்த மெடிக்கல் கேம்ப் சிங்குலர்ன்றதுனால இந்த இடத்துல இஸ்ன்னு யூஸ் பண்ணிருக்கோம். The medical camp is to be conducted tomorrow. அவ்வளவுதான். இப்போ ஒரு பிரின்சிபால் இருக்காங்க, அவங்க சொல்றாங்க மாணவர்கள் எல்லாம் குழுக்களாக பிரிக்கப்படணும், அவங்க குரூப்ஸா பிரிக்கப்படணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. சோ இந்த இடத்துல கிளாஸ் டீச்சர் தான் அவங்களை பிரிக்கிறாங்க. ஆனாலும் இந்த இடத்துல முக்கியத்துவம் எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, மாணவர்கள் குழுக்களாக பிரிக்கப்படுதல், அதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால அதை சப்ஜெக்டா வச்சு நம்ம சொல்ல போறோம். சோ குழுக்களாக பிரித்தல் அப்படின்னா குரூப், அதோடைய பாசிவ் இன்ஃபினிட்டிவ் to be grouped, 2b + தேர்ட் ஃபார்ம், அதனால to be groupedன்னு வச்சிருக்கோம். சோ மாணவர்கள் பிரிக்கப்பட வேண்டும், இந்த மாதிரி பட வேண்டும் அப்படின்னு வந்தாலே அது பாசிவ் வாய்ஸ். சோ மாணவர்கள்ன்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளூரல்ன்றதுனால ஆர் போட்டிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டு பி grouped by the class teacher. Students are to be grouped by the class teacher. சோ முன்னாடியே சொன்ன மாதிரி is to be நம்ம சாதாரணமா இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு is to be யூஸ் பண்ணுவோம். இல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டோன்ல சொல்லணும் அப்படின்னு நினைச்சா நம்ம அப்படியே அதை has to be மாத்திக்கலாம். இப்போ நாம
சில ரூல்ஸ் எல்லாம் சொல்றீங்க, இந்த மாதிரி ரூல்ஸ் சரியா ஃபாலோ பண்ணலன்னா அவங்களுக்கு எல்லாம் நம்ம ஃபைன் போடணும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கா சொல்லாம எல்லாத்தையுமே நார்மலா அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ அதனால எல்லா இடத்துலயுமே இந்த B2ன்ற ஸ்ட்ரக்சரை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஹாவ் டு பி அப்படின்னு நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ விதிகளை மீறியவர்கள், விதிகளை மதிக்க தவறியவர்கள், டிஃபால்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல அபராதம் விதித்தல் அப்படின்னா ஃபைன், அதோடைய passive infinitive to be fined. Defaulters are to be fined. இப்ப அடுத்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், பட் இதை வந்து நெகட்டிவ்ல சொல்ல போறோம். தேவையில்லாம பெர்மிஷன் இல்லாம சீட்டை எல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. சீட்ஸ் ப்ளூரல்ன்றதுனால நம்ம ஆறுன்னு யூஸ் பண்ணிருக்கோம். சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறப்போ அதோடைய passive infinitive to be changed. பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால not to be changed. Seats are not to be changed without permission. Seats are not to be changed without permission. So, அடுத்த எக்ஸாம்பிள், விருது பெற்ற குறும்படம், the award winning short film, அதை இன்னைக்கு திரையிடப்பட உள்ளது, அது இன்று திரையிடப்பட உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லப்படும். ஸோ திரையிடுதல் அப்படின்னா அதுக்கும் நம்ம ஸ்கிரீன்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் வேர்பா. ஸோ இதோடைய passive infinitive அப்படின்னு பார்த்தோம்னா to be screened. நாங்க இன்னைக்கு அவார்ட் வின்னிங் ஷார்ட் பிலிமை திரையிட போறோம் அப்படின்னு சொல்றதா இருந்தா we are going to screen the short film today அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. பட் யாரு ஸ்கிரீன் பண்றாங்கன்றதெல்லாம் இல்ல, படம் இன்னைக்கு திரையிடப்பட உள்ளது அதுதான் முக்கியம் அப்படின்றதுனால நம்ம இந்த ஷார்ட் பிலிமை சப்ஜெக்டா வச்சு சொல்றப்பதான் passive வாய்ஸ்ல சொல்லப்போம். So the award winning short film is going to be screened today. So screenன்னு சொன்னோம், அதோடைய third form screened. So passive infinitive in that to be screened. The award winning short film is going to be screened today. இப்போ நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் டபுள் பாசிவ். ஸோ டபுள் பாசிவ்னா ஒன்றும் கிடையாது, மெயின் சென்டென்ஸ் மெயின் கிளாஸும் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கும், இன்ஃபினிட்டிவும் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கும். அதனால இதை நம்ம வந்து டபுள் பாசிவ்னு சொல்றோம். கணினிகள் இன்று பழுது பார்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கம்ப்யூட்டர் எல்லாம் இன்னைக்கு ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லப்படும். பார்க்கறது அப்படின்னா எக்ஸ்பெக்ட், பழுது பார்க்கிறது அப்படின்னா ரிப்பேர். இந்த டூ வேர்ப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட். ஸோ இதுதான் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு பாருங்க, கம்ப்யூட்டர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட். இந்த இடத்துல நாம ரிப்பேர் இதை வச்சுதான் நாம passive infinitive பண்ணியிருக்கோம், to be repaired. So computers are expected to be repaired today. இப்போ நம்ம நிறைய பி verb வச்சு சொன்னோம் இல்லையா? சோ அதுக்கு பதிலா வேற ஏதாவது verb வச்சு to be V3 இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்ல முடியுமா? அப்படி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சோ நாய் கட்டியே இருக்குல்ல, அடைச்சே வச்சிருக்கீங்க, அந்த நாயை கொஞ்சம் நேரம் திறந்து விடணும், வெளியே விடணும், அது கொஞ்சம் அப்படி சுத்திட்டு வரட்டும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ எதையாவது ஒண்ணு அடைச்சு வச்சிருந்து அதை ரிலீஸ் பண்ற மாதிரி வெளியே விட்டோம் அப்படின்னா அதை வந்து லெட் அவுட் அப்படின்ற ஃப்ரேசல் verb வச்சு சொல்லுவோம். சோ இந்த லெட்டோடைய பாஸ்ட் டென்ஸ் அண்ட் தேர்ட் ஃபார்ம் அதுவும் லெட் தான். சோ அதனால இந்த passive infinitive எப்படி இருக்குன்னு பாருங்க, to be let out. So the dog needs to be let out. நாயை வெளியே விடணும். யாரு திறந்து விடுறதுங்கிறது இந்த இடத்துல முக்கியம் இல்ல, நாய் வெளில போகணும் அவ்வளவுதான். So the dog needs to be let out. இந்த இடத்துல needs to be போட்டிருக்கோம், அதுக்கும் is to be க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்ல. The dog is to be let out. குழந்தை எல்லா நேரத்திலும் யாராவது தூக்கியே வச்சிருக்கணும்னு ஆசைப்படுது, கொஞ்ச நேரம் கீழே போட்டாலும் அழுது, ரொம்ப காமனா நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ தூக்கி வச்சிருக்கிறது, கையிலேயே வச்சிருக்கிறது, இதை வந்து நம்ம ஹோல்டுன்னு சொல்லுவோம். சோ ஹோல்டுடைய past tense and third form held. சோ passive infinitive பாருங்க, to be held. சோ குழந்தை எல்லா நேரத்திலும் தூக்கியே வச்சிருக்கணும்னு விரும்புது, யாராவது தான் நம்ம தூக்கி வச்சுக்கணும் இல்லையா? சோ the baby likes to be held all the time. The baby likes to be held all the time. இல்லனா இது அம்மா தூக்கியே வச்சுக்கணும்னு ஆசைப்படுது அப்படின்னு சொல்றதா இருந்தா the baby likes to be held by the mother all the time. இதே விஷயத்த wants வச்சு சொல்லலாம் நம்ம, the baby wants to be held by the mother all the time. இப்போ நாம பாஸ்ட் டென்ஸ் வச்சு சொல்ல போறோம். சோ இவ்வளவு நேரம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ங்கிறப்போ பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத வச்சு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நாம பாஸ்ட் டென்ஸ் வச்சு ஒண்ணு சொல்ல போறோம். கம்பெனி அவரை பணி அமர்த்தும் என்று அவர் எதிர்பார்த்தார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ நம்பினார்னு சொல்றோம். சோ நம்புறது அப்படிங்கிறப்போ ஹோப். சோ பணி அமர்த்துதல் அப்படின்னா ஹையர் பண்றதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அதோடைய passive infinitive to be hired. He hoped that the company would hire him. He hoped that the company would hire him. இந்த இடத்துல சப்ஜெக்ட் he, that classல the company இருக்கு.
So இந்த that classல உள்ள இந்த சென்டென்ஸை நம்ம passive voiceல மாத்திக்கலாம். He would be hired by the company. He would be hired by the company. So அதுதான் நாம passive infinitive சொல்றப்போ he hoped to be hired by the company. He hoped to be hired by the company. அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம பார்க்க போறது passive form of perfect infinitives. இதுக்கு தான் நம்ம to have been plus v3ங்கிற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ண போறோம். சோ எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை இப்படி மாத்தலாம் அப்படின்றதையும் நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்ப ஒரு சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸ்ல சொல்லணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். அவ தேசிய அணிக்கு அதாவது நேஷனல் டீமுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாள். சோ யாரு சூஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் தெரியாது, அவ செலக்ட் ஆயிருக்கா, அவ்வளவுதான் இல்லையா? சோ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாள் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம்? தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ செலக்ட் ஆனது பாஸ்ட் டென்ஸ், பட் இன்னும் செலக்ட் ஆகி லிஸ்ட்ல தான் இருக்கா. சோ அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம வந்து ஹாஸ் பீன் செலக்டட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஹாஸ் பீன் செலக்டட்னாலே பாசிவ் வாய்ஸ் தான். நேஷனல் டீமுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதில் அவளுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். She is happy that she has been selected for the national team. She is happy that she has been selected for the national team. இததான் நாம இப்போ பெர்ஃபெக்ட் பாசிவ் இன்ஃபினிட்டிவா சேஞ்ச் பண்ண போறோம். எப்படி செய்ய போறோம் அப்படின்னா that and she ரிமூவ் பண்ணிடலாம், to யூஸ் பண்ணிக்கலாம். to பக்கத்துல பேசிக் ஃபார்ம் தான்றதுனால has உடைய பேசிக் ஃபார்ம் have யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது இந்த மாதிரி that and she ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி that கிளாஸ்ல வர சப்ஜெக்டும் மெயின்ல இருக்கிற சப்ஜெக்டும் ஒன்னா இருக்கான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. So she is happy to have been selected for the national team. She is happy to have been selected for the national team. தான் அவமானப்படுத்தப்பட்டிருப்பதாக அவ கூறி வருகிறாள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ அவமானப்படுத்தப்பட்டிருப்பதாக, அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாள் அப்படின்னா she has been humiliated. She has been humiliated. சோ இத சாதாரணமா சொல்லுவோம், அவ கூறி வருகிறாள்னு சொன்னோம் இல்லையா? She is claiming that she has been humiliated. சோ ரெண்டு சப்ஜெக்டும் ஒண்ணுதான் இல்லையா? சோ இந்த that and she ரிமூவ் பண்ணிட்டு to யூஸ் பண்ணிக்கலாம், hasக்கு பதிலா have. She is claiming to have been humiliated. She is claiming to have been humiliated. குழந்தைங்களுக்கு கற்பிக்கிற மாதிரி தான் ட்ரெயின் ஆயிருப்பதாக அவ சொன்னாள், பயிற்சி பெற்றிருப்பதாக சொன்னாள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ இதை வந்து பாஸ்ட்ல சொல்ல போறோம். சோ பயிற்சி பெற்றிருப்பதாக சொன்னால் சொன்னோம் இல்லையா? பயிற்சி பெற்றிருக்கிறாள் அப்படின்னா has been trained. பாஸ்ட்ல சொல்றப்ப had been trained ன்னு மாத்திக்க போறோம். She said that she had been trained to teach children. சோ ரெண்டுலயுமே சப்ஜெக்ட் ஒண்ணுதான், அதனால that and she ரிமூவ் பண்ணிட்டு to யூஸ் பண்ணிக்கலாம். had உடைய பேசிக் verb have. She said to have been trained to teach children. ஒருத்தவங்களை பார்த்த மாத்திரத்துல அவர் மேல எல்லாம் காயம் இருக்கு, அவர் யாரோ துன்புறுத்தி இருக்காங்கன்னு தெரியுது, அவர் துன்புறுத்தப்பட்டிருப்பதாக தெரிந்தது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். சோ தெரிந்தது அப்படின்னா நம்ம யூஸ்வலா சீம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். சோ பாஸ்ட்ல இருந்ததுனால சீம்டுன்னு சொல்லியிருக்கோம். துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றதுனால நாம has been harassed அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதோடைய பாஸ்ட்ல சொல்றதுனால had been harassed அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். It seemed that he had been harassed. இப்போ நம்ம இத பாசிவ் இன்ஃபினிட்டிவா சேஞ்ச் பண்ண போறோம். இந்த இடத்துல இட் சீம்டுன்னு இருக்கு, இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஹீன்னு இருக்கிறதுனால இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி he seemed to அப்படின்னு நம்ம மாத்திக்க போறோம். He seemed. that and he எடுத்துட்டு தான் நம்ம to யூஸ் பண்ணிருக்கோம். had உடைய பேசிக் ஃபார்ம் have. He seemed to have been harassed. He seemed to have been harassed. So இந்த வீடியோல நாம passive infinitives பத்தி to be plus v3ங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், அடுத்தது பெர்ஃபெக்ட் பாசிவ் இன்ஃபினிட்டிவ் to have been plus v3ங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், ரெண்டு ஸ்ட்ரக்சரை பத்தியும் டீடைலா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.